மேல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஊழியர்கள் முன்னாடி வாங்க, பின்னாடி இருக்கவங்களும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் கம், வாங்க முன்னாடி வாங்க. சேர் முன்னாடி காலியாக இருக்குது, வாங்க. சகோதரிமார்களும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஊழியர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படி அமர்ந்து கொள்வோம். முன்னாடி வந்து அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே என் அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கி உள்ளே. உலகம் தலைவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பை தருது. அந்த பாதுகாப்பை விட்டு அந்த தலைவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் அந்த சொல்லுகிற இசட் பிரிவு சொல்றபடி தான் நடந்து போகணும், நிற்கணும், திரும்பணும். ஒருவருக்கு கை கொடுக்க வேண்டும் என்றாலும் இசட் பிரிவோடைய அனுமதியோடு தான் கொடுக்கணும். அது எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்தால் பாதுகாப்பு, இல்லை என்றால் நாம் நிறைய தலைவர்களை இழந்து விட்டோம். அதே போலதான் தேவ மனிதர்களுக்கும் தேவன் ஒரு பாதுகாப்பின் உத்தரவாதத்தை வேதம் கொடுத்திருக்குது. ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பின் உத்தரவாதத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேதம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. தேவ மனிதர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது, தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து எடுத்துக்கொண்டே படித்து கொண்டு வந்தீர்கள் என்றால் பாதுகாப்பின் வளையத்தில் இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டதும், பாதுகாப்பை விட்டு வெளியே போனவர்கள் வாதிக்கப்பட்டதையும் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால் ஒரு தேவனுடைய மனிதர்களாகிய நாம் இப்பொழுது நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். கடவுள் நமக்கு நல்ல முழு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு நல்ல முழு பாதுகாப்பை கொடுத்திருக்கார். வேதம் அதுதான் எனக்கு ஊர்ஜிதப்படுத்துது, எனக்கு கன்ஃபார்ம் பண்ற. சொல்ற, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறவர், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று வேதம் நமக்கு உத்தரவாதம் கொடுக்குது. சாப்பிட்ற உணவுலேருந்து உத்தரவாதம் கொடுக்கிறார். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். எவ்வளோ பெரிய பாதுகாப்பு! சங்கீதம் 91 படிக்கும் போது அவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறார். யோசித்து பாருங்க. இப்போ இந்த பாதுகாப்பெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். இதுதான் இப்போ இங்கே பிரச்சனை. இப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவர் ரெடி, பாதுகாப்புன்றதை கொடுத்துட்டார். இந்த பாதுகாப்பிலே நான் வாழ்கிறேனா? இதுதான் இப்போ முக்கியமான ஒரு இடம். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து படிக்கும் பொழுது 27 படிக்க கேட்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார்.
அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்க நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். இப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்க ஒரு பெரிய கூட்டம் நெருக்குது, ஆனா ஒரே பெண்மணி மட்டும் அவரை நெருங்குறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இப்பொழுது எனக்கு தேவையான விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன். நம்முடைய பாதுகாப்பை வேதம் உறுதி செய்கிறது. ஆனா அந்த பாதுகாப்புக்கு நான் என்னை ஒப்புவித்தேனா என்பதுதான் இப்போ மிக மிக முக்கியமான இடம். வேதம் என்னை பாதுகாக்கிறது, வசனம் என்னை பாதுகாக்கிறது, பரிசுத்தாவி என்னை பாதுகாக்கிறார், அவருடைய வல்லமை பாதுகாக்குது, அவருடைய ரத்தம் பாதுகாக்குது. இல்லை என்று சொல்ல, பாதுகாப்பின் வளையத்தை விட்டு வெளியே போன எத்தனையோ பரிசுத்தவான்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் நாம் கூட சில நேரங்களிலே அவரை தவறி இருக்கிறோம். அப்படி என்று நினைக்கும் பொழுது இப்ப இந்த பாதுகாப்புக்கு நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தி நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் லிவிங்ல நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. நாம் நெருக்குகிறோம். என்ன நெருக்குறோம்? ஆண்டவரே நான் வெளியே போறேன், என்னை பாதுகாரும். ஆண்டவரே நான் வெளியே போறேன், என்னை பாதுகாரும். உங்களுடைய ரத்தத்தில் என்ன மறைச்சிக்கங்க. என் வீட்டை வாதை நெருங்கக்கூடாது, பொல்லாப்பு நெருங்கக்கூடாது, 10 போர்டை தூக்கி மாட்டிடுறோம், மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நெருக்குதல். இதெல்லாம் நம்மள ஒரு மைண்ட் செட்டப்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா போட்டு, ஆமா அதை வச்சு தலையில கை வச்சு 10 அடி அடிச்சு பார்க்கறோம். முன்னாடிலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலை பார்த்தோம்னா இப்படின்னுவோம், மறந்துடக்கூடாது. புரியல? ஏன்னு கேட்டீங்கன்னா அது மனசுக்கு நிம்மதி வர வரைக்கும் போடுவோம், மறந்துடக்கூடாது. இன்னொன்று அங்கே ஆலய மணி முடிகிற வரைக்கும் இங்கே ஓடிட்டு இருக்கும் கை, மறந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒரு நம்ம இப்படி வாழ்ந்தவர்கள், நம்மளாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல வாழ்ந்தவங்க நம்மெல்லாம், புரியல? இதெல்லாம் நெருக்குகிற ஒரு அனுபவம், புரியல? இன்னைக்கு காலையில் போறேன், ஜெபம் பண்ணிட்டு போ, வண்டி எடுக்கிற, வண்டி மேல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போ, தலையை கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போ. இதெல்லாம் நம்ம நெருக்குகிற விஷயங்கள். ஆனால் நெருங்குகிற ஒரு அனுபவம்ன்றது தான் ரியாலிட்டி. மதரக்கூட ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், பல விஷயங்கள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். உண்மையாவே நம்ம நெருங்காத சில காலங்களிலும் அவர் நம்மை நெருங்கி நம்மை பாதுகாத்திருக்கிறார். இதுல எல்லாம் எந்த மாற்றமுமே கிடையாது. நாம் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் நெருங்கி வந்து எனக்கு உதவி செய்தார். அதனால அவர் நெருங்கி வந்ததெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் எப்போதுமே நெருக்கத்தில் கூப்பிடுற எண்ணம் வந்துடக்கூடாது. நம்ம நெருக்குகிறவர்களா இருக்கக்கூடாது, அவரை நெருங்குகிறவர்களா இருக்க வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற விஷயம். பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த நியரஸ்ட் ஒரு அனுபவத்தை ஒரு தேவ மனுஷனாகிய நானோ நீங்களோ நம்முடைய பழக்கமா கொண்டிருந்தோம்னா, அதாவது மேல அப்பா உறவாடிட்டு இருக்கிறாங்க, நான் இங்க உரையாடிட்டு இருக்கிறேன், மதக்கூடாது. எது பெஸ்ட்ன்றீங்க சொல்லுங்க? நீங்களாம் பேசி முடிங்கடா, நான் வரேன்றார். சொல்லுங்க, நீங்களாம் முடிங்க, நான் வரேன் அப்படின்றார். சொல்லுங்க, அங்க உறவாடிட்டு இருக்கிறாரு, இங்க உரையாடிட்டு இருக்கிறோம். நல்லா கவனித்து வந்த உறவாடுதல்ன்றது எவ்வளவுக்களவு தேவனோடு நமக்கு நெருங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. வேலை பரிசுத்தவானுடைய சரித்திரங்களை எடுத்து படித்தீங்கன்னா அந்த பாதுகாப்பின் வளையத்திலேயே வாழ்ந்து ருசித்தவர்கள் பாதுகாப்பை விட்டு ஒரு நாளும் வெளியே போனதே கிடையாது. சில பரிசுத்தவான்கள் பாதுகாப்பை தவற விட்ட பொழுதும் திரும்ப அந்த பாதுகாப்புக்குள்ளே வந்து அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டு தேவனை நெருங்க அதை தங்கள் அனுபவமாக்கி கொண்ட பரிசுத்தவான்களும் உண்டு. ஆதலால் தேவ பிள்ளைகளே, தேவ மனிதர்களே, ஒரு விஷயத்தை இந்த நாளில் உங்களோடு நான் சொல்லுகிறேன், நெருங்குவோம், ஆண்டவரோடு இருக்கும். சங்கீதம் 63, சங்கீதம் 84 படிக்கிறப்ப அப்படியே மனதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சி உண்டாகும். பாருங்க, அவன் சொல்றான், ஐயோ உங்க பலிபீடத்தண்ணில் அந்த குருவிக்கும் அந்த அடைக்கலான் குருவிக்கும் வீடு இருக்கிறதே, கூடு இருக்கிறதே அப்படின்லாம் சொல்லிவிட்ட முடியும். வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். பாருங்க எவ்வளோ நியரஸ்டா போகிறான் பாருங்க. நான் சொல்றேன், நம்மளாம் ஒண்டி கட்ட அவர் அண்டிக்குவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஒண்டி கட்ட கூட அண்டிக்குவோம், அவ்வளோதான். கூட நமக்கு எத்தனை தான் சுற்றி 1000 பேர், 10,000 பேர், 5000 பேர், 500 பேர், 200 பேர், 100 பேர் விசுவாசியா இருந்தாலும் நம்ம ஒண்டி கட்ட. சொல்லுங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வேணா மாச காமிப்போம், மதரக்கூடாது. எல்லாம் ஆமீன் போட்டு போன பிறகு சிங்கிள், மதரக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளார வாழ்ந்தாலும் சிங்கிள் தான். ஆனால் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். எப்பொழுதுமே ஆண்டவரை அண்டிக் கொள்வதற்கு எவ்வளவு நெருங்க முடியுமோ அவ்வளவு நெருங்குவோம். அப்படியே கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, சரீர முயற்சி அவரால் முடியாது. ஆனா நல்ல பலம் உள்ளவங்க அவரை நெருக்குனாங்க. ஆனா பலவீனமா இருக்கிறவா அவரை தேவ சமூகத்தை நெருங்கினா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னால முடியல ஆண்டவரே அப்படிலாம் நீங்க சொல்ற சாக்கு போக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காலையில எழுந்திரிச்சு உங்க சமூகத்தை தேட முடியல, உங்களை ஆராதிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, எனக்கு வயசாயிருச்சு புரியல, என்னென்ன காரியங்களை சொல்றீங்களோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் சமூகத்தை நெருங்குவோம், அவர் சமூகத்தை நாடுகிற சந்ததியாய் மாறுவோம். சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. இயேசையா, இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஒருத்தருடைய பாதுகாப்புக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், தேவன் தான் என் ரட்சிப்பு, தேவன் தான் என் பாதுகாப்பு. ரெண்டாவது, என்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் இந்த பூமியில என்னை பாதுகாக்கும். அது மாத்திரமல்ல, என்னுடைய நல்ல அறிக்கை ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கும். அதனுடைய வாயில பண்ற கன்ஃபெஷனை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதனால நீங்க எப்போ சொன்னாலும் சொல்லுங்க, சுகமாய் வாழ்வேன், பலமாய் இருப்பேன், சௌக்கியமாய் இருப்பேன், என் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் தலைமுறைகள் கர்த்தரை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததின்னு சொல்லப்படும். எனக்கு பிறகுன்னு சொல்றத 7 தலைமுறைகள் 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் என் வீட்டுக்கு இரக்கம் செய்வார், என் குடும்பத்துக்கு இரக்கம் செய்வார், நன்மை செய்வார். இன்று முதல் அவருடைய பாதுகாப்பின் வளையத்திலே வாழ விரும்புகிறேன், அவர் பாதுகாப்பினுடைய வளையத்தில் இருக்க விரும்புகிறேன், தேவனை பட்சமாய் நெருங்க விரும்புகிறேன், அவர் அருகிலே உறவாட விரும்புகிறேன், அங்கேயே தங்கியிருப்பதையே நாடுகிறேன். ஓ, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மையை வாஞ்சித்து கதறுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு நாள் எனக்குள்ள இருக்கும்படியாய் நான் இந்த நேரத்தில் உங்க சமூகத்துக்கு வருகிறேன்ப்பா. ஒவ்வொருத்தரு மேல அப்படிப்பட்ட ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, தேவனை நெருக்குகிறவர்களாய் அல்ல, தேவைக்காய் நெருக்குகிறார்களாய் அல்ல, தேவையே நீங்க தான் நெருங்குகிறவர்களாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்குள்ள அந்த உறவு வளரும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த உறவு வளரும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன். அருகில் கரவங்களை பிடிச்சி ஒரு ஜெபம் பண்ணுங்க. நம்ம தேவ மனிதர்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு மிக மிக முக்கியம். ஒரு கிளவுடி டார்க்னஸ் உலகத்தை மூடி கிடக்குது, ஒரு பாவ இருள் மூடி கிடக்குது, ஒரு சாப இருள் மூடி கிடக்குது, ஒரு தந்திர இருள் மூடி கிடக்குது. ஊழியக்காரனை விளத்தலணும், அதிமித்தமா ஜனங்களை இடற வைக்கணும்னு பிசாசானவன் பல விதத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சின்ன ஊழியன் பெரிய ஊழியன் என்றெல்லாம் பார்க்கவே கிடையாது. எந்த ஊழியன் மேலும் அவனுடைய கண்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதை பார்க்கலாம் தேவனுடைய கண்கள் ஊழியக்காரன் மேலும் அவன் மனைவி மேலும் பிள்ளைகள் மேலும் அதிக பாதுகாப்போடு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பாதுகாப்புக்குள்ளே நான் வாழுவேன், அந்த பாதுகாப்புக்குள்ளே ஜீவிப்பேன், அந்த பாதுகாப்புக்குள்ளாரே உறவாடுவேன், அந்த பாதுகாப்பிலே நான் நிலைத்திருப்பேன். தேவன் சொல்லாத இடங்களுக்கு என் கால்கள் போகாது, தேவன் சொல்லாத விஷயங்களில் தலையிட மாட்டேன், தேவன் பேசாத விஷயங்களில் நான் பேச மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறேன்.
பக்கத்தில் உங்களை கரங்களை பிடிச்சு அவங்க பாதுகாப்புக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவங்க பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஆத்தும பாதுகாப்பு முக்கியமானது. முதல்ல ஆத்தும பாதுகாப்பை தேவன் உறுதிப்படுத்துகிறார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். என் ஆத்துமாவை ரட்சித்தவர், என் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தினவர், என் ஆத்துமாவை சுத்திகரித்தவர், என் ஆத்தும நாயகனாய் இருக்கிறவர், என் ஆத்துமாக்குள்ளே ஒரு மாசு விழாதபடி நீ மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறும் அடைக்கப்பட்ட தோட்டமுமாய் இருக்கிறார். உன்னிடத்திலிருந்து வாசனை வீசணும், தென்றல் எழும்பணும்னு சொன்ன மாதிரி என் ஆத்துமாவை காக்கிறவர் உறங்கார். என் ஆத்துமாவை காக்கிறவர் உறங்கார். ஓ, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் இச்சைகளால் உண்டான கேட்டுக்கு தப்பி வாழணும். இந்த உலகத்துடைய ஐஸ்வர்ய மயக்கத்தில் விழுந்துராம, லௌகீக மயக்கத்தில் விழுந்துராம, ஓ எந்த மோகத்திலும் விழுந்துராம, ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். அப்படியே கையை பிடிச்சி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவ மனிதர்களை பாதுகாருங்கப்பா. இப்ப கூட விழக்கூடிய ஒரு முனி நிலையில இருந்தாலும் ஆவியானவரே இப்பொழுது உணர்த்தி உம்முடைய தேவ மனிதர்களை நீர் பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மனிதர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியான உதவி செய்வீராக. அப்படியே சொல்லுங்க. சரீர பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. சரீர டிராவலிங்ல ஆண்டவுடைய கரை வைக்கப்படணும். சொல்லுங்க, டிராவலிங்ல ஆண்டவுடைய கரை வைக்கப்படும். எவ்வளவுதான் கில்லியான டிரைவரா இருந்தாலும் சரி, ஓ சத்துரு சில நிமிஷங்கள்ல வேட்டையாடிடுவான். அப்படியே கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, எங்க ஊழியர்கள் அடிக்கடி டிராவல் பண்றாங்க. சீனியர் பாஸ்டர்ஸ் அடிக்கடி டிராவல் பண்றாங்க. அந்த டிராவலிங்ல உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இது முதற்கண்டு கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் காப்பா. ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படியே சொல்லி பிளஸ் பண்ற எங்க ஊழியர்கள் மேல தேவ பாதுகாவல், வாகனத்தின் மேல தேவ பாதுகாவல். ஆவியானவரே, டூ வீலர்ல போறவங்க மேல தேவனுடைய பாதுகாவல். ஆண்டவரே, கார்ல போறவங்க மேல பாதுகாவல், பிளைட்ல போறவங்க மேல பாதுகாவல் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உண்டாகும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், அப்படியே ஒரு பெருத்த பாதுகாப்பை கட்டளையிடுங்க. உன் வழிகள் எல்லாம் காக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் ப்ராமிசஸா நாங்க இன்றைக்கு ரிலீஸ் பண்றோம். ஆண்டவரே, ரிலீஸ் பண்றோம். இதை டிக்ளேர் பண்றோம். எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய டிராவலிங் லைஃப்ல, எங்க மினிஸ்ட்ரி லைஃப்ல உங்களுடைய பக்கமான பாதுகாவல் எப்பொழுதும் இருப்பதாக, பலத்த பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. அப்படியே சரீர சுகவீனத்துக்காக அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போ. சொல்லுங்க, என் அப்பத்தையும் தண்ணீரை அவர் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னை விட்டு விலக்குவார். வாயை திறந்து அப்படியே பக்கத்தில் இருக்க ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு சுகர்ன்ற ஒரு விஷயம் அதிகமாக பாதிச்சு கொண்டு இருக்குது. அந்த சுகர் நார்மல் ஆகட்டும். யாருடைய சரீரங்களில் ஆண்டவரே இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குதோ, ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்குதோ, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதோ, கிட்னி ப்ராப்ளம் இருக்குதோ, ஆண்டவரை மற்ற எந்தெந்த நுரையீரலுக்கு போகிற ப்ராப்ளங்கள், சிறுகுடல், பெருங்குடல், மலகுடல்ல ப்ராப்ளம் இருக்குதோ, கர்ப்பப்பையில ப்ராப்ளம் இருக்குதோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகத்தை கட்டவிழ்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை ரிலீஸ் பண்றோம். உங்க நாமத்தினால, உங்க நாமத்தினால, இயேசு என்ற நாமத்தினால இப்பொழுது எங்கள் ஊழியர்களுக்குள்ளார சரீர சுகம் சர்வாங்க சுகமாய் உண்டாவதாக. சர்வாங்க சுகமாய் உண்டாவதாக. இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. the name of Jesus. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற பொல்லாத பலவீனங்கள், சுகவீனங்கள், முதுகு தண்டு வலிகள், முழங்கால் வலிகள், எலும்பு மண்டலங்கள் இருக்கிற வலிகள், நரம்பு மண்டலங்கள் இருக்கிற பலகீனங்கள், இரத்த நாளங்களுக்குள் இருக்கிற பலகீனங்கள், ஒவ்வொரு அவயங்களுக்குள் இருக்கிற பலகீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, பலமடைவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. நாங்கள் நெருக்குகிற கூட்டம் அல்லப்பா, நாங்கள் உங்களை நெருங்குகிற கூட்டம். நாங்கள் உரையாடுற கூட்டம் இல்லை, உறவாடுற கூட்டம். ஆவியானவருடைய பலத்த பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.